வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இப்போ வந்து நாங்கள் வேஷம் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த வேஷத்துக்கு உண்டான பொருட்கள் இருக்குது பாருங்களேன். கிரீடம், அந்த விக்கு, அந்த அம்மாவுக்கு போடுற அந்த சலங்கை, கொலுசு எல்லாமே வந்து அந்த அம்மாவுடைய பொருள். அதனால் நாங்கள் அதை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் மற்ற நாட்களில். அது அந்த அம்மனே அந்த பொருட்களில் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். அந்த அம்மனே வந்து அந்த பொருட்களில் இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா எப்போவுமே அந்த கிரீடத்தை கொண்டு வந்து அப்படியே நெஞ்சு மேலே வச்சு அப்படியே இப்படி நம்ம ஒரு ஒரு அமைதியாக நின்னோம்னாலே அந்த அம்மாவே நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி அந்த விக்கில் ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது என்னமோ ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். அது என்ன வாசனைன்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த அம்மாவுக்கு யூஸ் பண்ணுற வெள்ளி கொலுசு முதல் கொண்டு நாங்கள் அதை வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். அது அந்த அம்மாவோட அலங்கார பொருள். அதனால் அதை அப்படியே அந்த அம்மாவுக்காக பேக் பண்ணி மேலே வச்சுருவோம். அடுத்த அமாவாசைக்கு முன்னால் தான் அதை எடுத்து நாங்கள் சுத்தம் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா, சில பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க, பிரம்பு வந்து வீட்டில் வச்சுருக்கக்கூடாது, அம்மனோட பொருள் பிரம்பை வந்து வீட்டில் வைக்காதீங்க, அது கெட்ட சக்திகளை கிரகிக்கும். அது என்ன தான் நம்ம உருவேற்றி நம்ம மந்திரங்கள் சொல்லி அதை உருவேற்றினாலும் அதை நம்ம வீட்டில் வச்சுருந்தா அதை கெட்ட சக்திகளை கிரகிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? அது அம்மனோட பொருள் எதுவாக இருந்தாலுங்க, அது சூலமாக இருந்தால் கூட, சின்னதாக சூலம், பிரம்பு, கத்தி எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாவுடைய பொருளுக்கு கெட்ட சக்திகளை கிரகிக்கிற தன்மை வரவே வராது. கெட்ட சக்திகள் அந்த பொருட்களை பார்த்து பயந்து ஓடும். ஏன்னா அம்மனோட பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் கெட்ட சக்திகள் நெருங்கவே முடியாது. பிரம்பை வந்து வச்சு பேய் ஓட்டுவாங்க, குறி சொல்லுவாங்க, அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரம்புக்கு அப்படிப்பட்ட குணம் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு தனி ரூம் இருக்குன்னா, நீங்கள் எல்லா பொருட்களும் அம்மனோட எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அழகாக ஒரு பட்டை போட்டு ஒரு பொட்டு வச்சு அந்த அம்மாவுக்கு அழகாக நீங்கள் வச்சு வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட சக்திகள் வீட்டை நெருங்காது. உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் அந்த பொருட்கள். சில பேர் சூளத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் காவு கொடுக்கணும் டெய்லி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் சொருவி, அந்த சூளத்தில் சொருவி வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அது கூர்மையான ஆயுதன்றதுனால. அந்த மாதிரி குழந்தைகள் கைப்படாத அளவுக்கும், இல்லை ஒரு தனி அறை மாதிரி இருக்குங்க, எங்களுக்கு தனி ரூம் இருக்குங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பு. நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த அம்மனோட பொருட்களை நீங்கள் வச்சு வணங்கி பாருங்கள். அந்த பொருட்களில் அந்த அம்மனோட அருள் வரும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் மனதார நீங்கள் எந்த பொருளை நீங்கள் படத்தை நீங்கள் அம்மனாக நினச்சா அது படத்துக்கு அந்த அம்மனோட உருவம் வரும். அது மாதிரி எந்த பொருளுக்குமே அந்த அம்மனோட சக்தி இருக்குது. அதில் எந்த தவறுமே இல்லை. வணங்கலாம்.